வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரியும். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பல அனுபவங்களையும் பல துயரங்களையும் சுமந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். இது ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே சிறு வயதிலிருந்து இதை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக எப்பொழுதும் இருப்பீங்க. பல அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதை சொல்லியே ஆகணும். இந்த மிதுனம் ராசி என்பது புத்திசாலித்தனத்தையும் சிந்தனை திறனையும் தொடர்பு திறனையும் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக வேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய மனநிலை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய மனநிலை யாருக்காவது ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலோ இல்லைன்னா உங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டானாலோ அதனை நினைத்து உணர்ச்சி பூர்வமாக சில செயல்களில் நீங்கள் இறங்கி விடுவீர்கள். இதனால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மறந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இரத்தத்தில் இருந்து பிறந்தவையாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் சந்தித்த நிகழ்வுகள் மிகவும் ஆழமான ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். அது இன்னமும் உங்களால் மறக்க முடியாத சில அனுபவங்களாக இருக்கும். சிறு வயதிலிருந்து குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத உறவினர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத உறவினர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொண்டவர்கள், இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கியிருக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கும். எனவே இது ஒரு சாதாரண ஒரு நேரமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மேல் நோக்கி போய்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கும். இது கடந்த சில மாதங்களாக, சில நாட்களாக, சில வாரங்களாக, சில ஆண்டுகளாக கூட உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு முன்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்டிருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் செய்யாத காரியங்களுக்கு சில நேரங்களில் குற்றமானது சுமத்தப்பட்ட அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த ஒரு காரியங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. இருந்தாலும் நீங்களும் அந்த ஒரு காரியத்தில் இழுத்து விடப்படுவீங்க. இழுத்து விடப்படுவது மட்டுமல்லாம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்படுவீங்க. குடும்பத்தில் ஏதாவது தவறு நடந்தாலும் இதற்கு காரணம் நீதான் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அனுபவம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர்கள் மனதில் ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். நான் உண்மையாக இருந்தும் ஏன் என்னை மட்டும் குறை கூறுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் உங்களுடைய யாராவது ஒருவர் குறை கூறுவது, நீங்க செய்யக்கூடிய வேலைகள் தவறாக செய்கிறீர்கள் என்று ஏதாவது ஒன்று கூறி உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. குடும்பத்திற்குள் தொடர்ந்து ஏற்பட்ட சண்டைகளும் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கும். சில சமயங்களில் நீங்கள் அமைதியாக இருக்க முயன்றாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு மேலும் உங்களுடைய சண்டையை பெரிதாக்கி கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்படும். இது ஏன் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்படும். குறிப்பா திருமண வாழ்க்கையில் சில மிதுனம் ராசிக்காரங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் உருவாகுவதற்கான காரணம் ஒருவரின் பேச்சை மற்றொருவருக்கு தவறாக புரியப்படுவதுதான். நீங்கள் ஒன்று கூறுவீர்கள், உங்களுடைய மனைவிக்கு அது வேறு ஒன்றாக புரியப்படும். இதனால் அவர்கள் சண்டை தொடுப்பார்கள். அடுத்து அவர்கள் கூறும் பொழுது உங்களுக்கு அது வேறு ஒன்றாக புரியப்படும். ஆனால் அவர்கள் கூற வந்த நோக்கம் ஒன்று. நீங்கள் அவர்கள் அதனை எடுத்து கூறுவதற்குள் அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட அவர்களும் மீண்டும் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் சொல்வது சாதாரணமாக இருந்தாலும் அது எதிர்பாராத வகையில் சண்டையாக கூட மாறிவிடும். உங்கள் போக்கில் நீங்கள் கூறுவது வெறும் ஒரு ஜாலியான ஒரு மனநிலையில் கூறுவீர்கள். ஆனால் எதிரில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது இவன் எப்படி நம்மளை இப்படி கூறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகளை நிச்சயமாக உருவாக்கும். இந்த அனுபவங்கள் பல தடவைகள் உங்களுடைய மனதை காயப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் சில சமயங்களில் உங்களுடைய மனநிலை திடீரென்று மாறிவிடும். ஏன் மாறுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன மனதில் உள்ள காயங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய மனநிலை திடீரென்று மாறிவிடும். ஒரு நேரத்தில் நீங்கள் உற்சாகமாக இருந்திருப்பீங்க. இன்னொரு நேரத்தில் யாருடனும் பேச விருப்பமில்லாமல் அமைதியாகி விடுவீங்க. இதையெல்லாம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கு என்று தெரியாது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு பெரிய ஒரு காரணங்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். இது உங்களுடைய மனதின் பலவீனம் கிடையாது. உங்களுடைய ராசியின் இயல்பான உணர்ச்சிக்கான ஒரு தன்மையாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும்.
நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய துயரங்களில் ஒன்று நம்பிக்கை துரோகம். இதை உங்களால மறக்கவே முடியாது. யார் என்ன கூறினாலும் சரி, சில துரோகங்கள் உங்களுடைய மனதிற்குள் நடந்திருக்கும். அந்த துரோகங்களிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் தவித்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் நம்பிய நபர்கள் தான் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். அவர்களும் உங்களுடன் சுத்தி கொண்டிருந்த நபர்கள், உங்களுடனே உங்களுக்காகவே இருந்த நபர்கள். அவர்கள்தான் இந்த ஒரு நேரத்தில் உங்களை எதிரியாக்கிவிட்டு அவர்கள் சென்றிருப்பார்கள். நண்பன் என்ற பெயரில் சிலர் உங்களின் ரகசியங்களை வெளியே கூறியிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் உறவினர் என்ற ஒரு பெயரில் சிலர் உங்கள் முன்னே சிரித்தாலும் பின்னால் உங்களுடைய மரியாதையை குறைத்து பேசியிருப்பார்கள். அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று உங்களுக்கே தெரியாது. காதல் அல்லது நட்பு உறவில் கூட சிலர் திடீரென்று உங்களை விட்டு விலகி போன அனுபவம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய மனதில் யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக உருவாகியிருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்களில் ராகு மற்றும் கேது கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாக இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட அனுபவங்கள் அதிகமாக வரலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. ராகு மனிதர்களின் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும், கேது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பற்றுக்களை சோதனை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவும் கருதப்படும். அதனால தான் சில சமயங்களில் நீங்கள் நம்பியவர்கள் திடீரென்று மாறிப்போனது போல தோன்றியிருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தது. யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்காது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக இதில் ஒரு மாற்றமானது ஏற்படும். ஆனால் நான் இதுவரை கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறுகள் சரியோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவியுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். அது எப்படி மாறும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த எல்லா சோதனைகளும் நிரந்தரமானவை கிடையாது. கிரகங்களின் இயக்கங்கள் காலத்திற்கேற்ப மாறுவது போல மனிதர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருவது இயல்பாகத்தான் இருக்கும். கிரகங்கள் எப்படி சுழன்று கொண்டே இருக்குமோ அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள், தீமைகள், கெடுதல்கள் என அனைத்தும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு புதிய மாற்றமானது ஆரம்பமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக உருவாகி பலரின் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இதுவரை உங்களுடைய மனதை குழப்பத்தில் வைத்திருந்த சில விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் உங்களுடைய சிந்தனை உங்களை உறுதியை நிச்சயமாக கொண்டு வரும். சில காலமாக உங்களுடைய வாழ்க்கையில நின்று கொண்டிருந்த விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். வேலை, தொழில் அல்லது பணவரவு தொடர்பான விஷயங்களில் ஒரு சின்ன நல்ல மாற்றங்கள் கூட உங்களுடைய மனநிலையை முழுவதும் மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் கிரகம். புதன் கிரகம் புத்திசாலித்தனம், தொடர்பு திறன், அறிவு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய கிரகமானது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகத்தின் ஆதரவு அதிகரிக்கும் காலங்களில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சிலருக்கு திடீரென்று ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பழைய தொடர்புகள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு நிச்சயமாக திறக்கலாம். நீங்கள் நீண்ட காலமாக நினைத்து வைத்திருந்த ஒரு திட்டம் அல்லது முயற்சி தற்போது பலன் தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுத்திறன் அல்லது உங்களுடைய அறிவுத்திறன் தான் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக சில நபர்களும் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நபர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உதவக்கூடியவர்களாக நிச்சயமாக மாறிவிடுவார்கள். சில சமயங்களில் ஒரு நல்ல நண்பர் அல்லது நல்ல வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய இந்த புதிய மாற்றங்கள் மெதுவாக இருந்தாலும் அது நிலையானதாக மாறிவிடும். நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக மாறியிருக்கும். அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் சிந்தித்து எடுக்கப்பட்டவையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மரியாதை, நம்பிக்கை, அமைதி ஆகியவை மீண்டும் உங்களுக்குள்ள உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஜோதிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறுகிறது. கிரகங்கள் ஒரு பாதையை காட்டலாம், ஆனால் அந்த ஒரு பாதையில் நடப்பது மனிதனின் முயற்சியையும் மனநிலையுமாகத்தான் இருக்கும். எனவே அந்த ஒரு பாதையை நீங்கள் காட்ட மட்டும்தான் உங்களுடைய கிரகங்கள் செய்யும். அதனை பிடித்து நீங்கள் எப்படி முன்னேறுகிறீர்கள் என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் உங்களுடைய மனதில் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு முயற்சி செய்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள்,
புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய அமைதி ஆகியவை மெதுவாக உங்களுக்கு உருவாகக்கூடும். கடந்த காலத்தில் நடந்த துயரங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்காது. அது ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன் வந்த ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தக்கூடிய ஒரு அத்தியாயமாக மாறக்கூடும். நிச்சயம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நான் கூறியது அனைத்தும் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நீண்ட காலமாக நினைத்து வைத்திருந்த ஒரு திட்டம் அல்லது முயற்சி தற்போது பலன் தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுத்திறன் அல்லது உங்களுடைய அறிவுத்திறன் தான் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக சில நபர்களும் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நபர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உதவக்கூடியவர்களாக நிச்சயமாக மாறிவிடுவார்கள். சில சமயங்களில் ஒரு நல்ல நண்பர் அல்லது நல்ல வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய இந்த புதிய மாற்றங்கள் மெதுவாக இருந்தாலும் அது நிலையானதாக மாறிவிடும். நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக மாறியிருக்கும். அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் சிந்தித்து எடுக்கப்பட்டவையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மரியாதை, நம்பிக்கை